அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கண்ணியம் மிகுந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்து 20 நோன்புகளை நோற்று இருக்கிறோம். ரஹ்மத்துடைய 10 கடந்து, மக்ஃபிரத்துடைய 10 கடந்து, மிகச் சிறப்பு வாய்ந்த ரமலானின் இறுதி நாட்களை, இறுதி 10 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த 10 நாட்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் அதிகமான இடங்களில் நமக்கு வர்ணித்து கூறியிருக்கிறார்கள். அதிகமான சிறப்புகள் இருக்கிறது என்பதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இறுதி 10 நாட்களில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு, லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ரமலானை நாம் அடைந்தோம் என்றால் 1000 மாதங்களுக்கு நாம் கணக்கிட்டு பார்த்தால் சுமார் 84 ஆண்டுகள் வருகிறது. அப்படி 40 ஆண்டு காலம் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நாம் 40 ஆண்டு காலம் 40 ரமலானை நாம் அடைந்தோம் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தையும் கடந்து நாம் நன்மை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்த புரிவானாக. அல்லாஹு தஆலா 950 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு கொடுக்காத இந்த லைலத்துல் கத்ர் இரவை 800 ஆண்டு காலம் வாழ்ந்த ஆறு சமூகத்துக்கு தராத இந்த லைலத்துல் கத்ர் இரவை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுள் காலத்தை கொண்டுள்ள உம்மத்தே முஹம்மது என்று சொல்லக்கூடிய நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களை, இந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர் இரவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை ஒற்றைப்படை இரவுகளில், ரமலானின் இறுதி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறியிருக்கிறார்கள். சில ஹதீஸ்களிலேயே ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று வரும். சற்று நபிமொழிகளை திரட்டி பார்த்தால் லைலத்துல் கத்ர் கடைசி 10 நாட்களில் இருக்கு என்று வரும். இன்னும் சற்று திருப்பி பார்த்தால் ஒற்றைப்படை இரவுகளிலே வரும் என்று வரும். இன்னும் சற்று திரும்பி பார்த்தால் 27வது இரவு தான் என்று வரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படை இரவு என்று சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஹதீஸை நாம் எடுத்துக்கொண்டு எல்லா ஒற்றைப்படை இரவுகளிலும் இரவு முழுக்க நாம் இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இறுதி 10 நாட்களை அடைஞ்சிட்டாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் கீழாடியை இறுக்கி கெட்டிக் கொள்வார்கள் தன்னுடைய இரவுகளை ஹயாத்தாக்குவதற்காக என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அவர்களும் இந்த 10 நாட்களில் அமல் செய்வார்கள், தன்னுடைய வீடுகளில் உள்ள அனைத்து மக்களையும் அவர்கள் செய்வதற்காக தூண்டுவார்கள் என்பதாக ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட உங்களுக்கு குர்ஆனிலேயே பிடித்த ஆயத்து என்று எந்த ஆயத்து உண்டு என்பதாக கேட்கப்படுது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. இது சூரா தௌபால 102வது வசனமாக உள்ளது. இத சொல்லி சொல்றாங்க, இது நம்மை குறிக்கக்கூடிய ஆயத்தாக, நம்மை பெறக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்து இருக்கு. எனவே இந்த ஆயத்து தான் எனக்கு பிடித்தமான ஆயத்தாகும் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சொல்லி சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கான பொருள் என்னன்னா, தாங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, அவர்கள் நல்ல அமல்களும் செய்வார்கள், பாவங்களும் செய்வார்கள். அப்படி அவர்கள் பாவங்களும் செய்து நன்மைகளும் செய்து அதை ஒப்புக்கொண்டால், பாவம் மன்னிப்பதற்கு கேட்டால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்துக்கான பொருளாக இருக்கிறது. எதற்கு ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்றால், இன்றைய காலத்தில் நாமும் நன்மைகளை செய்தாலும் அதற்கு ஏற்றவாறு பாவங்கள் செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். அந்த பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டு அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய பாவங்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை கூறியிருக்கிறார்கள்.
அன்பாந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இறுதி 10 நாட்கள்ல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு முறை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டால் நான் என்ன துவா கேட்க வேண்டும் என்பதா கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய துவாக்கள்ல வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீயே மன்னிக்க கூடியவன், எனவே என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று நீங்கள் கேளுங்கள் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்துதான் நாம் இன்று வரையிலும் அந்த துவாவை நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வல்லநாயன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய பாவங்களாக அங்கீகரித்துக் கொள்வானாக, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தல் புரிவானாக. அன்பானவர்களே, இப்படி இந்த கடைசி 10 நாட்கள்ல அல்லாஹ்விற்கு அதிகமாக நம்ம தொடர்போடு இருக்கணும். ரமலான் நம்ம விட்டு பிரிய போது கடைசி சில நாட்கள் தான் என்ற நோக்கத்துலதான் நபி அவர்கள் அதிகமாக பள்ளியோட தொடர்புல இருப்பாங்க. அதாவது இஅ்திகாஃப் இருப்பாங்க. இந்த கடைசி 10 நாட்கள்ல நபி அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பாங்க என்பதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தடையில்லாம செய்த அமல்கள்ல இஅ்திகாஃப் என்பது மிக முக்கியமான அமலாக இருக்கு. ஹதீஸ்கள் நம்மால பார்க்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வருடங்களும் 10 நாட்கள் ரமலான்ல இஅ்திகாஃப் இருப்பாங்க. அவர்கள் இறந்த அந்த ஆண்டு மட்டும் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க என்பதை நம்மால் ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. ஆக நபி அவர்கள் இஅ்திகாஃபை ஒவ்வொரு வருடமும் வலியுறுத்தி இருக்கிறார் என்பதை நம்மால் இதில் பார்க்க முடியுது. அன்பார்ந்தவர்களே, இந்த இஅ்திகாஃப் இருப்பதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கமான தொடர்பு உண்டாகிறது. இஅ்திகாஃப் இருப்பதன் மூலமாக 11 மாதங்கள் உலக வாழ்க்கை, வேலை, பிரச்சனை என்று உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு மாதத்தில் கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது மன நிம்மதியோடு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தில் நாம் இந்த இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இதற்கு வேறு பல நன்மைகள் என்னென்ன இஅ்திகாஃப் இருப்பதன் மூலமாக இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ஒரு வீட்டிலிருந்து எப்படி ஒரு மனிதர் வெளியே சென்று திருப்பி அந்த மனிதர் வீட்டுக்கு வரும்போது அங்கிருந்த மக்கள் சந்தோஷப்படுவாங்களோ, அது போல தன்னுடைய இறையிலத்துக்கு வரக்கூடிய அடியானை கண்டு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இறையிலத்திற்கு நாம் செல்வதன் மூலமாக நம்மை கண்டு சந்தோஷம் அடைகிறான் என்றால் நாம் எப்படி இறையிலத்தோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இஅ்திகாஃப் இருப்பதின் வேறு பல நன்மைகள் என்ன என்பதை சற்று காண்போம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டுமா, அதற்கு நான் சில வழிகள் சொல்லவா என்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் ஒருவர் கடினமான சூழ்நிலையிலும் ஒழுவை முழுமையாக செய்கிறாரோ, பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமாக காலடி எடுத்து வைக்கிறாரோ, ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகையை எவர் எதிர்பார்த்து நிற்கிறாரோ அவர் இந்த எல்லாவற்றுமே அவருடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த அந்தஸ்தை அவருக்கு தருகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் பார்க்கணும், இஅ்திகாஃப்ல இருக்கும் பொழுது எல்லாமே வந்துருச்சு. தொழுகைக்கு காத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருது. ஒரு தொழுகை முடிஞ்ச பிறகு அந்த தொழுகை வரைக்கும் நம்ம பள்ளிவாசல்ல தான் இருக்கும். அப்போ இதற்கான நன்மை நமக்கு வந்துருது. தொழுகையை முடிச்சுட்டு வேகமா எந்திரிச்சு போறக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கோம். ஆனால் இஅ்திகாஃப் இருப்பதன் மூலமாக உட்கார்ந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக கூட்டமாக குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்வானா, நம்ம கூட்டமா இஅ்திகாஃப் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியான் எனக்காக குர்ஆன் ஓதி கொண்டிருக்கேன் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குகள்கிட்ட தன்னோடு இருக்கக்கூடியவர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா நம்மை கண்டு பெருமையோடு சொல்வானா, நினைவூட்டுவானா, கூட்டத்தோட எனக்காக என்னுடைய அடியான் குர்ஆன் ஓதுறான் அப்படின்னு சொல்லும்போது வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்களாம். அல்லாஹ் தஆலா நம்மை பற்றி அவர்களுக்கு அறிய இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்வார்களாம். அப்படி இருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, நாம்
இந்த 10 நாட்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆற்றல் புரிவானாக. இத்திகாஃப் இருப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடன் அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆற்றல் புரிவானாக. இந்த ரமலான் மாதம் முடிந்து நாம் செல்லும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. இந்த துஆவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.